நாளைதோறும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தினரை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைக்குரிய தியானம் ரோமர் 1 அதிகாரம் 19 வசனம் 20 வசனம். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. நாம் காண்கின்ற இந்த உலகத்தின் மூலமாக காணக்கூடாத தேவனையும் அவருடைய நித்திய வல்லமையும் நாம் கண்டறிந்து கொள்ளுகிறோம் என்று பவுல் இங்கே கூறுகின்றார். இயற்கை உலகத்தில் நாம் காண்கின்ற இந்த புவியீர்ப்பு பிரமாணம் காணக்கூடாத தேவனும் அவருடைய வல்லமையும் எவ்வாறு கிரியை செய்கிறது என்பதை நமக்கு காண்பிக்கின்றது. இதன் அர்த்தம் என்ன? உலகத்தை புவியீர்ப்பு பிரமாணத்தின் அடிப்படையில் இயங்கும்படியாய் உண்டாக்கின தேவன் மனுஷனை உண்டாக்கும் போதே அவருடைய வாயின் வார்த்தைகளினாலே வல்லமை உள்ளவனாய் உண்டாக்கிவிட்டார். அவனை தம்முடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் உண்டாக்கிவிட்டார். இதை புரிந்து கொள்ளுகிறவனுடைய வாழ்க்கை வல்லமை வாய்ந்ததாக இருக்கும். எல்லோருடைய வாழ்க்கையிலும் பாரபட்சமின்றி அந்த வல்லமை செயல்படும். ஆகவே முற்போக்கான அறிக்கையை குறித்து இந்த பிரமாணத்தை புரிந்து கொள்ளாமல் நாம் வெற்றி பெற முடியாது. உதாரணமாக, விமானம் ஓட்ட பயிற்சி பெறுகிறவர்கள் ஆரம்பத்திலே மேலே கொண்டு போய் பறக்க விடுவதில்லை. அதற்கு முன் தரையிலே வைத்து சில வகுப்புகளை நடத்தி பறப்பதை குறித்து சில முக்கியமான பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஏனென்றால் பறக்கிறவனுக்கு விமானம் எப்படி மேலே எழும்புகிறது என்கிறதும், பறக்கிறது என்பதும், அது எப்படி கீழே இறங்க முடியும் என்பதும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காக 4 முக்கியமான பிரமாணங்களை குறித்து கற்றுத்தருகிறார்களாம். முதலாவது ஒரு பிரமாணம் உந்தி தள்ளும் சக்தி. இது அதிக வேகமாக ஒரு திசையை நோக்கி விமானத்தை தள்ளக்கூடிய சக்தி எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை குறித்த பிரமாணம். இரண்டாவதாக கீழ்நோக்கி இழுக்கும் சக்தி. இது இயற்கை பிரமாணமாகிய புவியீர்ப்பு பிரமாணம் என்று வேலை செய்கிறது என்பதை குறித்த பிரமாணம். மூன்றாவதாக தூக்கும் சக்தி. இது விமானத்தை தரையிலேயே இருந்து மேலே எழும்ப வைக்கும் சக்தி எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை குறித்த ஒரு பிரமாணம். நான்காவதாக இழுக்கும் சக்தி. இந்த பிரமாணங்கள் அனைத்தும் தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்த நாளிலே இருந்து வருகிறது. ஆனால் இந்த 4 பிரமாணங்களின் அடிப்படையில் பறக்கக்கூடிய ஒரு விமானத்தை கண்டுபிடித்து மனு வர்க்கத்திற்கு பிரயோஜனமான போக்குவரத்தை உண்டு பண்ணுவதற்கு 20ஆம் நூற்றாண்டு வரை காத்திருக்க வேண்டியதாயிற்று. இந்த 4 பிரமாணங்களும் எப்படி வேலை செய்கிறது என்பதை தரையில் வைத்தே கற்றுக் கொடுத்து விட்டு அதன் பிறகு தான் மேலே பறக்க கூட்டி செல்வார்களாம். இந்த பிரமாணங்கள் எப்படி செயல்படுகிறது என்பதை அவன் அறிந்து வைத்திருக்கிறான். தரையில் இறங்கச் செய்யும்போது இந்த பிரமாணம் எப்படி செயல்படுகிறது என்பதை அறிந்திருப்பதால் விமானம் விழுந்து விடுமோ என்ற பயம் அவனுக்கு இருக்காது. ஆகவே தான் தரை பயிற்சி மிகவும் முக்கியம். அதை குறித்து பயமும் குழப்பமும் கேள்வி மட்டும்தான் இருக்கிறத ஒழிய அந்த உயரத்தை எட்டி பிடிக்கக்கூடிய சக்தி அங்கே இல்லை. ஆகவே தான்
முற்போக்கான அறிக்கை என்னும் இந்த ஆவிக்குரிய பிரமாணத்தை, அந்த குறித்த ஞானத்தையும் புரிந்து கொள்ளுதலையும் நாம் பெற்றுக்கொள்வது அவசியம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.